ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வாட்டி கணேஷா ஃபெஸ்டிவலுக்கு நம்ம ஏன் கையிலே நம்ம ஹேண்ட்மேட் கணேஷா செய்யக்கூடாது வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்தது. ஸோ இது எனக்கு ரொம்ப நாள் ஆசை, நம்ம வீட்டிலே நம்ம கணேஷா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கான ப்ராசஸாக இங்கே ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ கம்ப்ளீட்டாக நாங்கள் க்ளீன் பண்ணிடலாம் இந்த ஏன்னா இந்த ப்ளேஸ் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கொஞ்சம் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இதில் என் பையனும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தான், அம்மா நானும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பர்ஃபெக்ஷனாக வருமானு தெரியாது, பட் கண்டிப்பாக நம்ம கணேஷா எப்படி செஞ்சாலும் அவருக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ நம்ம வேண்டிட்டு நம்ம ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த வாட்டி நான் வந்து லேடிஸ் ஃபிங்கர், தட் இஸ் ரெட் கலர், அது வாங்கிட்டு வந்தேன். ஸோ அந்த சீட்ஸ் நம்ம ஆட் பண்ணிடலான்ட்டு. பிஃபோர் தட் நம்ம இந்த மண்ணில் இருக்கிற இந்த டஸ்ட்டு, இந்த குச்சிங்கெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த ஸ்டோன்ஸு பார்ட்டிக்கல் எல்லாம் கொஞ்சம் ரிமூவ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு நானும் என் பையனும் வந்து மண்ணில் விளையாடிட்டு இருந்தோம் அப்படியே. ஸோ யூஸ்வலாக வந்து இந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ்லாம் இருந்துச்சுன்னா நம்ம அந்த கணேஷை வந்து லைக் ஸ்மூத்தாக இருக்கணும் மண், அது வச்சு தான் அவங்க செய்வாங்க. பட் இது வந்து நாங்கள் கண்டிப்பாக செடிக்கு போடுற மண் கேட்டு வாங்கிட்டு வந்தோம். ஸோ இப்போ வந்து நாங்கள் சீட்ஸ் ஆட் பண்ணி அதில் மிக்ஸ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு நானும் என் பையனும் அதை போட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம், சீட்ஸ் ஆட் பண்ணிவிட்டு. ஸோ நாங்கள் இந்த வாட்டி என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோன்னா, ஆஃப்டர் 3 days ஃபெஸ்டிவல் முடிஞ்சோடனே நம்ம யூஸ்வலாக லேக்லையோ இல்லை கிணத்துலையோ போட்டுருவோம் சாமியை. பட் இந்த வாட்டி வேண்டாம், நம்ம அதை வந்து செடியாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சீடை மிக்ஸ் பண்ணி இது பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் ஆனோடனே நம்ம ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த வாட்டி கணேஷா எப்படி வருதுன்னு தெரியல, பட் லெட்ஸ் ஹோப் தி பெஸ்ட். ஸோ எங்கள் ப்ராசஸை வந்து கம்ப்ளீட்டாக எல்லாமே முடிச்சிட்டோம். ஸோ இப்போ மண்ணெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணலான்னா, நம்ம அது வந்து கொஞ்சம் லைட்டாக தண்ணி மிக்ஸ் பண்ணி நம்ம ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் எங்களோட ஃபவுண்டேஷன் இஸ் ரெடி. இது என்னோடய சைல்ட்ஹுட் மெமரிஸை ஞாபகப்படுத்துது. எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட மண்ணை கணேஷா செஞ்சு அதுக்கு தேவையான பூஜை பொருட்கள்லாம் நம்ம வீட்டுக்கு தெரியாமல் எடுத்துகிட்டு வர்றது அன்ஃபர்கெட்டபிள் மூமெண்ட். இதே மாதிரி நீங்களும் உங்கள் சைல்ட்ஹுட்டில் விளையாடிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ என்னோடய கணேஷா ரெடி. ஸோ இந்த கணேஷை நாங்கள் டெக்கரேட் பண்ணி லைட்டாக கொஞ்சம் வாட்டர் கலர் ஆட் பண்ணி பெயிண்ட் பண்ணோம். ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும், நாங்கள் கொஞ்சம் கேப் போட்டு நாங்கள் பூஜையை முடிச்சிட்டோம். ஹாப்பி கணேஷா ஃபெஸ்டிவல் டு ஆல். பாய்.